ஓகே, இது மொடியூல் 2ல முதலாவது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல நாங்க வேர்ட்பிரஸ்ல டேஷ்போர்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் மஸ்டா எங்களுக்கு தேவைப்படும், எதெல்லாம் அன்வான்ட், எதெல்லாம் எங்களுக்கு மிச்சம் யூஸ் ஆகும் யூஸ் ஆகாது அப்படின்ற விஷயங்களை நார்மலா சின்னதா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த குயிக் டூரை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டேஷ்போர்டை எங்களுக்கு எப்படி செட் பண்றது, எங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டேஷ்போர்டை கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத ரெண்டாவது சப்ஜெக்ட்ல பார்ப்போம். ஓகே, வேர்ட்பிரஸ் சம்மந்தமான ஒரு குயிக் டூர் தான் இது. இந்த டூரில் நாங்கள் 4 மெயின் விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி கொண்டால் போதும். வேர்ட்பிரஸில் இந்த 4 விஷயத்தையும் வச்சு தான் நாங்கள் மொத்த விளையாட்டையுமே விளையாட போகிறோம். முதலாவது போஸ்ட், ரெண்டாவது பேஜ், மூணாவது அப்பியரன்ஸ், நாலாவது ப்ளகின்ஸ், போனஸாக செட்டிங்ஸ் வந்து ஆரம்பத்திலேயோ அல்லது கடைசிலேயோ ஒரே ஒரு தடவை பேர்த்து செட்டப்ஸை மட்டும் பண்ணி கொண்டு வரணும். மற்றபடி நாங்கள் அடிக்கடி விசிட் பண்ண போகிறது மேலே மென்ஷன் பண்ணி இந்த 4 விஷயம்தான். ஓகே, முதலாவது போஸ்ட்டுக்கு வந்தோம்னா இந்த போஸ்ட் வந்து நியூஸ், ஈவெண்ட், அப்டேட்ஸை ஷோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ளாகிங் செக்ஷன் என்று சொல்லும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது வந்து ஜேர்னல் ரைட்டிங் மாதிரி டைம் சென்சிட்டிவான டைமோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உதாரணமாக ஒரு நியூஸ் வெப்சைட்டுண்டா இப்போ கரண்ட்டில் போகக்கூடிய நியூஸ் அப்டேட் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு ஈவெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணிடும். இப்போதைக்கு நான் டம்மி போஸ்ட்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ இது எனக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள் ஓப்பன் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கொள்ள மேலும். இதே மாதிரி பேஜ் என்று இன்னொரு விஷயம் இருக்குது. போஸ்ட் வேறு, பேஜ் வேறு. பேஜஸுக்கு போகணும்டா இந்த பேஜஸ்ன்றது பெர்மனண்ட் ஆகக்கூடிய அத்தியாவசிய பக்கங்கள் உண்டு. இப்போ உதாரணமாக நான் ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி கொள்கிறேன். பேஜ்ன்றது தொடர்ந்து ஈக்கக்கூடிய பெர்மனண்ட்டான விஷயமும், போஸ்ட்ன்றது டைம் பேஸ்டு அப்டேட் பண்ணி கொள்றதுக்கான கரண்ட் விஷயங்களை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நீங்கள் விலகி கொண்டால் போதும். இப்போ ஃபியூச்சர்ஸை வச்சு போஸ்ட்டையும் பேஜையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பர்பஸ், நாங்கள் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான பர்பஸ் ஒரு நியூஸையோ அல்லது ஒரு அப்டேட்டையோ ஒரு ப்ளாக்கையோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கும், ஒரு பேஜை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான நோக்கம் பெர்மனண்ட்டான ஒரு இன்ஃபோவை ஒரு பேஜாக, எபவுட் பேஜா, கான்டாக்ட் பேஜா அல்லது ப்ளாக் பேஜா அப்படியும் இல்லாட்டி லேண்டிங் பேஜாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகும். ரெண்டாவதாக ஓர்டர், என்ன ஓர்டரில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம்டா பொதுவாக டைம் பேஸ்டான விஷயம் என்பதால் லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நியூவஸ்ட் ஃபெஸ்ட் அப்படின்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் பப்ளிஷ் ஆகும். மற்றபடி பேஜ் வந்து நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் என்பதால் அது நாங்கள் எங்களுக்கு நினச்ச மாதிரி கஸ்டமைஸ்டாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறோம். கமெண்ட் பண்ணலுமா அப்படின்னு வந்துச்சுன்னா போஸ்ட்டுக்கு வந்து அந்த ஈவெண்ட் சம்மந்தமான கமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை தரணும். அதனால் அங்கே கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஈக்கும். மற்றபடி பேஜில் வந்து யூஸ்வலாக கமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஈக்காது. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்து ஈக்கும். இன்னும் நாங்கள் வெப்சைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நேரம் இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் இந்த போஸ்ட்டுக்கும் பேஜுக்குமான வித்தியாசம். நாங்கள் பேஜ் வந்து மோஸ்ட்லி லிமிட்டடாக ஒரு 5லேருந்து 10 உள்ளுக்கு மெயின்டைன் ஆகிரும் பொதுவாக எவ்வளோ பெரிய வெப்சைட்டாக இருந்தாலும். மற்றபடி போஸ்ட் வந்து நாங்கள் எவ்வளோ காலமாக வெப்சைட்டை ரன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈவெண்ட் எல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கணும். மூணாவது உள்ள அப்பியரன்ஸுக்கு போனோம்னா இங்கே நாங்கள் ஒரு தீமை டவுன்லோட் பண்ணி அந்த தீமில் தான் மொத்த வெப்சைட்டுமே க்ரியேட் பண்ண வேணும். அப்போ எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் வேர்ட்பிரஸில் க்ரியேட் பண்ணின எந்த ஒரு வெப்சைட்லேயுமே கட்டாயம் ஒரு தீம் இருந்தே ஆகும். இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் 2025 அப்படின்ற இந்த டிஃபால்ட்டாக வரக்கூடிய தீம் இது. எங்களுக்கு தேவைண்டா எட்நியூ தீம் கொடுத்து தேவையான தீமை ஃப்ரீயாகவே இந்த இடத்துலேருந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த தீமில் தான் மொத்த வெப்சைட்டுமே ரன் ஆகும், பிளேஸ் ஆகிக்கும் என்பதால் நாங்கள் எந்த கைண்ட் ஆஃப் வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற தீமை சூஸ் பண்ணி கொள்வது அவசியம். இந்த விஷயத்தை தீம் சப்ஜெக்டில் பார்க்குற நேரம் நாங்கள் இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக ப்ளகின் செக்ஷனுக்கு வந்தோம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேர்ட்பிரஸில் இல்லாத ஒரு ஆப்ஷனை கொண்டு வரதுக்கான வழி தான் இந்த ப்ளகின்ஸ்ன்றது. ஸோ எங்களுக்கு எந்த ப்ளகின் தேவையோ அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். உதாரணமாக இப்போ எஸ்இஓக்கு தேவையான ஒரு ப்ளகினை நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணி போகிறேன். அதுக்கு இந்த சர்ச் பாரில் எஸ்இஓன்னு சர்ச் பண்ணுறேன். இதில் இந்த பப்ளிஷ் பண்ணிடுற கம்பெனியையும் இங்கே தந்திர ரேட்டிங்ஸ், ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் பற்றி நார்மலாக பார்த்து கம்பேர் பண்ணி எனக்கு தேவையான நல்ல ஒரு ப்ளகினை சூஸ் பண்ணிக்கொள்ளும். இப்போ எஸ்இஓக்கு ரேங்க் மேத் யோஎஸ்ட் எஸ்இஓ தான் ஆக பேஸ்டில் முன்னுக்கிறது. அப்போ நான் ரேங்க் மேத் எஸ்இஓவை இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொள்கிறேன். இப்போ பேசிக்காக இந்த வெப்சைட்டில் எஸ்இஓக்கான எந்த ஆப்ஷனும் இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஒரு எஸ்இஓ ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணி எங்களோட எஸ்இஓ வேலையை இந்த ப்ளகின் மூலமாக செய்ய போகிறோம். இப்படி உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லையோ அந்த ஆப்ஷன்ஸை ஒரு ப்ளகினை டவுன்லோட் பண்ணி சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த ப்ளகினை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணினேன்டா இங்கால இந்த டேஷ்போர்ட் மெனுவில் ரேங்க் மேத் எஸ்இஓ அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் செக்ஷன் வந்து இது. இந்த எஸ்இஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்றதுக்கு, மெயின்டைன் பண்ணிக்கொள்றதுக்கு, செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுக்கான எல்லா டூல்ஸையும் உள்ளடக்கி இப்படி எங்களுக்கு வேறு என்ன ப்ளகின் தேவைன்றாலும் இந்த ப்ளகின் செக்ஷனில் எட்நியூ கொடுத்து எட் பண்ணிக்கொள்ளலாம்.
இப்போ இதையும் உங்களுக்கு கிளியர் ஆயினண்டா ஃபைனலாக செட்டிங்ஸ் விஷயம் இது. செட்டிங்ஸ் சொல்லுக்கு போனோம்டா வெப்சைட்டை பேர், லொகோ, அடுத்தது வெப்சைட்டை ரன்னிங் டைம், லாங்குவேஜ், டைம் ஃபார்மட், இது மாதிரி பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலும். இந்த செட்டிங்ஸில் ரீடிங் கீழே எங்களோட ஹோம் பேஜ் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதையும் லேட்டராக நோட் பண்ணுவோம். ஃபைனலாக பெர்மா லிங்க்கில் எங்களுக்கு என்னோடய வெப்சைட்டை லிங்க்ஸ் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்ற கஸ்டமைசிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் போஸ்ட் நேம் அப்படிக்க சேவ் கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளோதான் சிம்பிளாக இந்த 4 விஷயம்: போஸ்ட், பேஜ், அப்பியரன்ஸ், தீம்ஸ், அடுத்தது பிளகின்ஸ், 5வது போனஸாக செட்டிங்ஸ். இந்த 4 விஷயம் பற்றி உங்களுக்கு சிம்பிள் ஐடியா ஒன்று வந்தாலே போதும். மற்றபடி டேஷ்போர்டில் ஓவரால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலும். மீடியாவில் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிக்கும். கமெண்ட்டில் என்னோடய வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ் பண்ணுற கமெண்ட் அதை ப்ரூவ் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது அல்லது ரிப்ளை பண்ணுற மாதிரி விஷயங்களை செஞ்சு கொள்ளையிலும். யூசர்ஸ் இருக்கிற இடத்துல என்னோடய வெப்சைட்டில் உள்ள கஸ்டமர் அல்லது சப்ஸ்கிரைபர் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் இது மாதிரி ஆக்களை மேனேஜ் பண்ண, டிலீட் பண்ண அல்லது எட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செய்யுது. டூல்ஸ் உள்ளுக்கு வெப்சைட்டை பேக்கப், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்களை செஞ்சு கொள்ளையிலும். மற்றபடி நாங்கள் மேலே மென்ஷன் பண்ணி இந்த 4 ஆப்ஷனை தவிர எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி எட் பண்ணக்கூடிய ப்ளகின்ஸ்ட செட்டிங்ஸையும் இந்த இடத்துல தான் லிஸ்ட் ஆகும். ஆக மெயின் 4 விஷயம் எக்ஸ்ட்ராவாக செட்டிங்ஸ், அதுக்கும் அடுத்ததாக ப்ளகின்ஸ் மூலமாக நாங்கள் எட் பண்ணிக்கொள்கிற ஒவ்வொரு கஸ்டமைஸ் ப்ளகின் பேஸ்ட் சொல்யூஷன் இந்த டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான இந்த டேஷ்போர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டோம்டா வெப்சைட்டை எல்லா கண்ட்ரோலையுமே இந்த டேஷ்போர்டுக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். ஓகே, இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்ததால உங்களுக்கு வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் என்னெல்லாம் நீக்குது அப்படின்ற ஒரு சிம்பிள் ஐடியா வந்துருக்கு. நாங்கள் அடுத்தடுத்த சப்ஜெக்டை பார்க்குற நேரம் இது இன்னும் உங்களுக்கு இந்த இடத்துல கிளியர் ஆகும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம்.